Hi friends, welcome to our channel Tanshika Lifestyle. Today என்ன வீடியோனா பெண்கள் எப்படி தைரியமாக தன்னம்பிக்கையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோடய சேனல் யார் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னன்னா பெண்கள் நிறைய இடத்துல ஏமாந்து போகிறாங்க. ஓகேங்களா? எதனாலனா நம்மளோட செயற்கை வச்சு தான் அவங்க நம்மள ஏமாத்துறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது நம்ம மேலே பாசத்தை காமிச்சு நம்ம மேலே அவங்க பாசத்தை காமிப்பாங்க. நம்ம ஓவராக அவங்க மேலே பாசத்தை காமிச்சிருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மேலே ரொம்ப பாசம் இருக்குது, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க. கேரக்டர் சரி, பொருள் சரி, காசு எல்லாமே நம்மக்கிட்ட பார்த்துட்டு நம்ம அவங்க மேலே நல்லா பாசம் வைப்போம். ஓகேங்களா? பாசம் வச்சுட்ட பிறகு ஒன்றா வாங்கி இது பண்ணிவிடுவாங்க நம்மக்கிட்ட. ஓகேங்களா? நம்மக்கிட்ட வாங்கி 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 அவங்க செலவு பண்ணி நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம போயிட்டோமா, டவுன் ஆகிட்டோமா. ரெண்டாவது அவங்க நம்மக்கிட்ட காசு வாங்கி நகை வாங்கி அவங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அவங்களுக்கு எந்த கஷ்டம் தரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வரும்போதே நம்ம மேலே பாசத்தை காட்டுற மாதிரியே வருவாங்க. அப்புறம் நம்மளை தலையை குனிய வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்க. நம்ம கஷ்டப்படும் போது யாரும் முன்னாடி நிற்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் என்ன ஒன்று, பொம்பளைங்களோட குணம் என்னன்னா, அவங்க கஷ்டப்படும் போது நம்ம போய் முன்னாடி நிற்போமே தவிர நம்ம கஷ்டப்படும் போது அவங்க முன்னாடி நிற்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்கணும். எல்லா இடத்துலையும் தைரியமாக நின்று பேசினாலே அவங்க யாராக இருந்தாலும் பயந்து ஓடுவாங்க. ஒரு பொண்ணுக்கு தைரியம்னா எப்படி சொல்கிறது, தைரியமாக சொல்லு அப்படின்னு ஒரு ராகமாக இழுத்தோம் வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன நினைப்பாங்க நம்மள, இது கோலை, இதில் அசால்ட்டாக ஏமாற்றிடலாம் போல் சொல்லிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? நமக்கு தைரியமாக நின்று நான் சொல்லு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம தைரியமாக நின்று பேசணும் வச்சுக்கோ. ஐயோ இதுக்கிட்ட நம்ம வச்சுக்கவே கூடாதுடா அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதால் நம்ம எவ்வளோ தைரியமாக பேசுகிறோமோ, எவ்வளோ ஒரு இதுவாக பேசுகிறோம், ஒரு போல்டாக பேசுகிறோமோ, நம்மளை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. ஓகே. சில பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க 15%. சில பேர் இந்த மாதிரி கோலையாக போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இப்படி தான் போய் மாட்டிக்கின்னு அவங்கக்கிட்ட என்ன இருக்குது ஃபஸ்ட்டு வரவங்க எல்லாருமே நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க பேச எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கு. அவங்க பேச நம்மளுக்கு என்ன தோணும், சரி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படியே தோணும் போது தான் நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே அழிச்சிட்டு அவங்க இதுவாயிடுறாங்க. நம்ம என்ன ஆகிடுவோம், டவுன் ஆகிடுவோம். நம்ம காதில் ஒன்றும் இருக்காது, மூக்கில் ஒன்றும் இருக்காது, கையில் ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது நம்ம கையில். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆள் ஆகிடுவாங்க. அப்போ நம்மக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இருந்தால் நம்ம சொல்லுவாங்க, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி நம்மளை பேசிட்டு போயிடுவாங்க. அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் சிஸ்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேடிஸுங்க எல்லோரும் ஒன்று சொல்கிறேன், யாரை பார்த்தாலும் அவங்க பாசத்தை காமிச்சாங்கன்னா போய் பாசத்தில் போய் அடிமையாகிடாதீங்க. அதே மாதிரி பணத்தை காமிச்சா பணத்தில் போய் அடிமையாகிடாதீங்க. அதே மாதிரி நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அசாலால் யாராக இருந்தாலும் ஏமாந்து போய் நிற்காதீங்க. அது நிலைக்காது. ஓகேங்களா? எப்பயுமே சொல்கிறேன், சொந்தக்காரங்களும் சரி யாராக இருந்தாலும் லாஸ்ட் வரை நிலைக்காது. நம்ம கையில் சொந்த தொழில், சொந்த தைரியம், தன்னம்பிக்கை, எப்படி வாழ போகிறோம் அது நம்ம தனியாக உக்காந்து யோசிக்கிறப்போ நம்ம எப்படி வாழணும் நம்ம நினச்சாலே நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம். ஓகேங்களா? நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம். ஒரு நிமிஷம் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஏன் எனக்கு ஒரு பொம்பளைங்க ஒரு நம்மளை பற்றி யோசிக்கிறதோட நம்ம பசங்களோட ஃப்யூச்சரை பற்றி யோசிங்க. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நம்மளும் ஒரு 10 ரூபா நம்ம கையில் இருந்தால் தான்
நம்ம பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும், நம்மளுக்கு ஒரு அரிசி வாங்கி சோறு செஞ்சு சாப்பிட முடியும். அடுத்தவங்களை நம்பி போன வச்சுக்கோங்களேன், நம்ம நடு ரோட்டில் தான் நிற்கணும். அடுத்தவங்கன்னா சொந்தக்காரங்களோ சரி, அசலாலோ சரி, யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டோ சரி, யார் வீட்டுக்கோ நம்ம போகிறோமா, போய் அவங்கள நம்பி போய் 1 மாதம் 2 மாதம் இருங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் 2 மாதம்லாம் யாரும் வச்சுக்க மாட்டாங்க, யாரை வச்சு நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. 3ஆம் நாளே நம்ம வீட்டை விட்டு எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் யோசிப்பாங்களே தவிர 1 மாதம் 2 மாதம்லாம் நம்மளை வச்சு இதுவே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. அதே மாதிரி யார் பேசுனாலும் தைரியமாக பேசுங்க, தன்னம்பிக்கையோடு பேசுங்க. நம்ம ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு எப்படி பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்கள வாட்ச் பண்ணுங்கள். அவங்க வந்து கரெக்டாக பார்க்குறாங்களா, கரெக்டான பார்வையில் பார்க்குறாங்களா, கரெக்டான எண்ணத்தில் இருக்கிறாங்களா, ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிங்க. அவங்க கரெக்டாக பேசுனாங்க, கரெக்டாக நம்மளை பார்க்குறாங்கன்னா பேசுங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பேசுனா அவங்கக்கிட்ட பேசாதீங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் அதுதான் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான் இருக்கும், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். நான் யார்கிட்ட பேச மாட்டேன். முதல்ல எப்படி பேசுகிறாங்க நான் பார்ப்பேன், அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. என் சின்ன பொண்ணு தைலத்தை தூக்கி போட்டால, அப்புறம் அகிசை தூக்கி போடுறான். எங்களுக்கு இதே வேலை, இவ்வளோ வச்சுருந்தா என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், முதல்ல எல்லார் கேரக்டரையும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஒருத்தவங்க பேசின பிறகு அவங்கக்கிட்ட போய் விழுந்துடுறீங்க. அவங்கக்கிட்ட தப்பான இது கூட சொல்ல, சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக எதனா பேசியிருந்தேன், சாரி. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு பொண்ணுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், பேச்சில் திறமை எல்லாமே இருந்தாலே பொண்ணு வந்து இது வளர்ந்துடலாம். ஓகேங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லை வச்சுக்கோங்களேன். நம்ம டவுன் ஆகிட்டு தான் இருக்கணுமே தவிர நம்ம வந்து இதுவாக முடியாது, மேலே வர முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கேரக்டரை பாருங்கள். சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேரக்டரை பாருங்கள், அப்புறம் அவங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் இல்லை 1 வாரம் 2 வாரம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசுங்க, பிடிக்கலையா விட்டுருங்க. ஓகேங்களா? நீங்கள் எதுக்கு பேசி உங்கள் லைஃப்பை பால் பண்ணிக்கிறதோட நீங்கள் நல்ல ஒரு இதுவாக பார்த்துட்டு லைஃப்பை வந்து ரன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஃப்யூச்சரை பாருங்கள், பசங்க ஃப்யூச்சரை பாருங்கள். கல்யாணம் ஆனவங்க சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் சரி, இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ என்னை தப்பாக பேசுகிறதா என்னை நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியல. லேட்டஸ்ட்டாக இப்போ ஒன்று சொன்னாங்க எங்கள் வீட்டில். என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆட்டோவில் போயிருந்ததான், ஒரு பையன் வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஓகேங்களா? அந்த பொண்ணை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன ஆகிட்டுக்குது, அந்த பையன் என்ன பண்ண டைம் கேட்டிருக்கான். அந்த பையன் டைம் கேட்டிருக்கான். அந்த பொண்ணு வந்து பையன்கிட்ட டைம் கேட்டிருக்கு போல். அந்த பையன் வந்து கையை தூக்கி இப்படி பார்க்கவும் மூக்கில் பட்டுருக்குது அவன் போதை மருந்து போட்டிருக்கான் போல். ஸோ அந்த மருந்து வந்து மூக்கில் பட்டுருக்குது. மயக்கடிச்சு ஆட்டோவில் விழுந்துட்டுருக்கு. விழுந்துரும் அந்த ஆட்டோக்காரங்க என்னப்பா மைண்ட் விழுந்து, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அந்த பொண்ணை இட்டு போயிட்டுருக்கான். இட்டு போய் என்ன பண்ணியிருக்கான், அது போட்டு இந்த நகை பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணை கழுத்தை அறுத்து ஒரு வழி பண்ணிட்டுருக்கான். சரிங்களா? ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாதுல்ல அவன் ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு உஷாராயிடும். அந்த பொண்ணுக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த பொண்ணு உசுறு போயிடுச்சுன்னா அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரியுமா எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த காலத்தில் கோழையாகவும் இருக்காங்க, ஒரு 100%ல் 50% கோழையாக இருக்காங்க, 50% இதுவாக இருக்காங்க, ஏமாந்து போக மாட்டாங்க. 50% ஏமாந்து போயிடுறாங்க. ஒருத்தர் பாசம் காமிப்பான், ஒருத்தவங்க பாசம் காமிக்க மாட்டாங்க. அது அப்படி தான். ஓகேங்களா? அதெல்லாம் நம்பி போனோம் வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் வரை பொம்பளைங்க வந்து இதுவாக தான் இருக்கணும், டவுன் ஆகிட்டு தான் போகணுமே தவிர மேலே நிமிர்ந்து வாழ முடியாது. ஸோ இதுக்கப்புறமாச்சு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி வாழணும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. யாரையும் நம்பி போய் மாட்டிக்காதீங்க. யாரை நம்பி போனீங்கன்னா நம்ம தான் போக வேண்டியதாகிடும். ஓகேங்களா? நம்ம லைஃப்பை பாருங்கள், நம்ம எப்படி ஃப்யூச்சரில் இருக்க போகிறோம் பாருங்கள், நம்ம பசங்க ஃப்யூச்சர் எப்படி வளர்க்க போகிறோம் பாருங்கள். பசங்க ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் நினைங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டை எப்படி வச்சுக்கணும் அது முதல்ல நினைக்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது, எனக்கு அப்படி தான் இருக்கணும்னா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். உக்காந்த பிறகு மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகி அந்த மைண்ட்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அப்படி இல்லையா, ஒரு சாமி படம் ஒன்று எடுத்துக்கோங்க. எதனா ஒரு சாமி படம் எடுத்து படிங்க. அப்படி இல்லை எனக்கு சாமி பிடிக்காது சொல்கிறீங்களா, ஒரு நல்ல மெலோடி சாங்காக கேளுங்க. மெலடி சாங்கு எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறீங்களா, ஒரு சஷ்டி பாட்டு எதனா ஒன்று கேட்டாலும் நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா, சாமி இதெல்லாம் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும், நம்ம பிரச்சனையும் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகேங்களா. எந்த டென்ஷனும் நம்மளுக்கு மைண்டில் உக்காராது. ஸோ நம்ம கொஞ்சம் நல்ல நல்ல தன்னம்பிக்கையோட நல்ல நல்ல நம்ம செல்ஃப் லவ் வச்சு நம்ம வந்து லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களோட கேரக்டர் தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. அந்த கேரக்டர் தெரியாதால தான் நம்ம மாட்டிக்கிறோம். சரிங்களா. நமக்கு எல்லாமே தெரிஞ்சு நம்ம போய் மாட்டுறது அவங்க கோலை, நம்ம தான் கோலை. நம்ம தெரியாமல் இப்போ மாட்டுறது தான் ஏதோ தெரியாமல் மாட்டிச்சு அர்த்தம். எல்லாமே தெரிஞ்சு நம்ம மாட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போது அவங்களாம் எல்லாமே தெரியுது இதுக்கு சொல்லிட்டு நம்மளை டவுன் ஆகிட்டு அவங்க இன்க்ரீஸ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம ஏன் நம்ம இதுக்கு இந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு ஒரு இதுவாக போங்க, மோட்டிவேஷனாக போங்க. மோட்டிவேஷன் மீன்ஸ் ஒரு இதுவாக எப்படி சொல்கிறது, மோட்டிவேஷன்னா ஒரு நான் என் ஃபேஸ் வந்து டெரராக தான் இருக்கும், எப்பயுமே டெரராக இருக்கும். நான் பார்க்குற பார்வை டெரராக தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு கோவமாக எங்கே போனாலும் கீழே குனிஞ்சினே போங்க, நிமிர்ந்துக்கினே போங்க. ஒரு டெரராக பாருங்கள், ஒரு எதிர்த்து பேசுங்க, கோவமாக பேசாதீங்க. பேசுறதே நம்ம தெரிக்கணும், அவங்க வந்து நம்மளை பார்த்து பயப்படணும், அந்த மாதிரி பேசுங்க. ஒரு கோலையாக பேசாதீங்க. அவங்க பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு போட்டோம், அது நம்ம நிமிர்ந்து பார்க்கக்கூடாது. அவங்க பார்க்குறாங்க பார்த்துன்னு போட்டோம், நம்ம நிமிர்ந்து பார்த்து வச்சுக்கோங்க, அவங்க திருப்பி நம்மக்கிட்ட வரதான் செய்வாங்க. ஸோ அவங்கள நிமிர்ந்து நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம வேலை என்ன, ஓரமாக மிச்சம் வேலை வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யார் பார்த்தாலும் எனக்கு ஒரு லைக் போட்டுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் புது வீடியோ போடுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்த வீடியோ போகும் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுவோம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த வீடியோவில் எதனா ஒரு மிஸ்டேக் இருந்தால் எனக்கு வந்து தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சேன். பெண்களோட தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் பெண்கள் தைரியமாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.